ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி மாதம் 20ஆம் நாள் ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை, பஞ்சமி திதி. வாராகி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சதய நட்சத்திரம் வர்றதுனால இன்று பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், துர்க்கை வழிபாடு பண்ணலாம், மிக மிக சிறப்பு. அமிர்த யோகம் இன்னைக்கு முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று சூலம் கிழக்கு. பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேசம், குழந்தைகளால் பெருமை. ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் இருக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா, உங்களுடைய குழந்தைகளால் பெருமை உண்டு. அதே டைம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ரிஷபம், புதிய தொழில் தொடங்கும் முயற்சி, வேலை வாய்ப்பு அமையும். புதுசாக தொழில் தொடங்கும் முயற்சியில் இறங்குங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வரும். மிதுனம், வருமானம் தேடி வரும், பேச்சால் லாபம் கூடும். வருமானம் தேடி வரும், அது சின்ன பிசினஸ் பண்ணாலும் சரிதான், பெரிய தொழில் பண்ணவங்களா இருந்தாலும் சரிதான், வருமானம் தேடி வரும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக லாபங்கள் கூடக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. கடகம், வேலைகளில் ஆர்வம், உடல் மனம் சுறுசுறுப்பு. ஓகேங்களா, வேலைகளை ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு மனசு எல்லாம் சுறுசுறுப்பா எல்லாம் ரொம்ப அழகா பண்ணுவீங்க. இன்று பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். எதனால சந்திராசிரமம் நாளறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், பூச நட்சத்திரக்காரங்க தீர ஆலோசனை செய்து அந்த காரியங்களை செய்யவும், சில முக்கியமான விஷயத்தை நாளைக்கு தள்ளி போடவும். சிம்மம், வாழ்க்கை துணையால் நன்மை, திடீர் பயணம் உண்டு. சரிங்களா, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் பயணங்கள் உண்டு. அது நல்ல விஷயத்துக்கான திடீர் பயணம் தான். கன்னி, தொழில் வியாபாரத்தில் விரயம், தொழிலுக்காக கடன். சரிங்களா, தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருந்துக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில வேற லெவலில் மாற்றணும், தொழில இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க. துலாம், தொழில் வியாபார லாபம் கூடும், மனம் மகிழும் நிகழ்வு. சரிங்களா, தொழில வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் இன்று உண்டு. மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு இன்று உண்டு. விருச்சிகம், புதிய தொழில் சார்ந்த எண்ணம், வியாபார லாபம் கூடும். புதிய தொழில் சார்ந்த எண்ணம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபங்கள் கூடும். தனுசு, முயற்சிகளில் வெற்றி, சகோதரர்களால் நன்மை. ஓகேங்களா, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி, உங்களுடைய சகோதரர் மூலமாக நன்மைகள் எல்லாமே உங்களை தேடிக்கொண்டு வரும் என்று. மகரம், வேலை பார்க்கும் இடத்தில் சங்கடங்கள், பேச்சால் பிரச்சனை. ஆகவே மகர ராசிக்காரர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகப்படியான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே சார் நான் அப்படி பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டு சைலண்டா வந்துகிட்டே இருங்க. சைலண்டா உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டே இருங்க. இல்ல நம்ம விவாதம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சின் மூலமாக பிரச்சனை வரும். ப்ரமோஷன் அதை நம்ம பேசுகிற இந்த பேச்சினால ப்ரமோஷன் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்துடும். கும்பம், எதிரிகளால் தொல்லை, வேலையில் சுறுசுறுப்பு. ஓகேங்களா, எதிரிகள் மூலமாக சின்ன சின்ன தொல்லைகள் டிஸ்டர்ப் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் ரொம்ப அழகாக பார்த்து முடிச்சிடுவீங்க. மீனம், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு உண்டு. சரிங்களா, அது தொழில் சார்ந்த ஒரு கடன், இல்லைன்னா வீட்டுக்கான ஒரு கடன், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க. அந்த கடன் வாங்கி அந்த தொழில் சார்ந்த முதலீடுகளும் உண்டு இன்னைக்கு பண்ணுவீங்க. சரிங்களா, தொழில் சார்ந்த முதலீடுகளும் இன்று உண்டு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், நம்முடைய நேயர்கள் யாரா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை என் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சரிங்களா, நானே உங்களுடைய லைனுக்கு வரேன். ஜாதகம் பார்க்கறது, அதே டைம் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் பார்க்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், இல்லை திருமணம் சம்பந்தமான விஷயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயம், குழந்தை சம்பந்தமான விஷயம், எதாக இருந்தாலும் சரிதான். ஜாதகம் நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, வாஸ்து ஒரு வீடு நம்ம கட்டணும் அப்படின்னா அது எப்படி நம்மளுடைய வாஸ்துபடி எவ்வளோ அழகாக அமைச்சுக்கலாம், இந்த விஷயமே நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமான விஷயம் எதா இருந்தாலும் சரிதான், என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுடைய நம்பரோட எனக்கு என்ன விஷயங்கிறது எனக்கு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு உங்களுடைய தொடர்பில் நான் வருகின்றேன். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.